Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அண்ணாமலை கேட்டார். அண்ணாமலை கூட யார் கேட்டா? அந்த கட்சியில் அண்ணாமலையை தவிர நிறைய தலைவர், ஈவன் அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல சாட்டையில் ஒரு ட்ராமா பண்ணாரோ அதுவே ஒரு பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவர் கலந்துக்கிட்டாரா? இல்லை இது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறாருன்னு நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அண்ணாமலை தன்னை காத்து கொள்ளுங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எப்பொழுதும் ஈடியை வச்சு என்ன இன்கம் டேக்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் ரைடு பண்ணுவோம், அவங்களுடைய ஒரே ஸ்டாண்டர்ட் ரைடு. அது இவ்வளோ நாள் எதிர்கட்சிகள் பக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். எண்மல் மக்கள் யாத்திரை ஏதோ ஒரு யாத்திரை போனார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கினான்ற ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே உங்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நபர் நீங்கள் சொன்ன சத்திரப்பட்டி செந்தில் இவங்கெல்லாம் யார்? இவருடைய உறவினர்கள், சிவகுமார் ஆகட்டும் இவருடைய நெருங்கிய உறவினர்கள். இவர்கள் வீட்டில் தலைவர் பதவி ஒரு வெங்காயன்றாருங்க. இதெல்லாம் ஒரு வெங்காய பதவி. அவர் அதாவது அவர் யூஸ் பண்ண எந்த அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையும் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல நான் இல்லை. அவர் யூஸ் பண்ண வார்த்தையை கூட திருப்பி சொல்கிறதுங்க. 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் 2 பேர்களையும் ஒருமையில் பேசுகிறாரு. வாயா போயா, எனக்கு உண்மையாகவே அது தெரியல. அதையும் இதையும் கொண்டாந்து எங்கே முடிச்சு போடுறாரு? எனக்கு இது வர வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டதை எங்கே கொண்டாந்து முடிச்சு போடுறாரு? எனக்கு வரக்கூடிய வரி பாக்கிகளை கொடுங்கன்னு சொல்கிறது ஒரு மாநில அரசோட கடமை இல்லை. இது எப்படி கொச்சைப்படுத்துறாரு? ஒரு மூத்த அமைச்சர்களை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சமாவது வேணாம். எஃப்ஐஆரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பொது வெளியில் பேசினது அண்ணாமலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீக் ஆனதை பற்றி என்ன பேசுகிறாரு? எஃப்ஐஆர் லீக் ஆனது குறைந்தபட்ச பேருக்குங்க. அதை பொது வெளியில் மைக்கு போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு எவ்வளோ கொச்சைப்படுத்து அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ விமர்சிச்சது அண்ணாமலை மட்டும்தான் அதை நடவடிக்கை எடுக்கணும். அது வலிக்கவே வலிக்காது. வலிக்காதா? நல்லா தேடி பிடிச்சி அவங்க எடுத்துட்டு வந்தாங்களே, இன்னொருத்தன் தேங்காய் நாரில் அதில் அடிச்சிக்க வேண்டியதானே. இந்த மாட்டுக்கு இந்த மூக்கணாங்கயிறு அந்த கண்ணுக்குட்டி கட்டுவாங்கல்ல, ஒரு சின்ன பட்டு நூல், அது பேரே பட்டு நூல் கயிறு தான். மூக்கணாங்க இருக்காரு, அந்த பட்டு நூல் கயிறை திரிச்சு அதில் அடிச்சுக்கிறாரு. அதுதான் உண்மை. அவர் பதட்டத்தில் உண்மையை சொல்கிறார். நீங்கள் அந்த பேட்டி எடுத்து பாருங்க. நான் போலீஸில் 9 வருஷமாக குப்பை கொட்டினேன்றார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இவன் 9 வருஷமாக இவர் காவல்துறையில் குப்பை தான் கொட்டிக்கிட்டு இருந்தார். இவர் வேலை செய்யலை. நான் சொல்கிறேன், இவர் எல்லா திருட்டு வேலையும் பண்ணக்கூடத்துக்கு தயாரான ஆள் தான் அண்ணாமலை. நெல்சன் மண்டேலா ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், திலீபன் ஆகட்டும், தமிழக மக்கள் மிக உணர்ச்சியோட முத்துக்குமார் ஆகட்டும், எத்தனையோ திமுக காரர்கள் இறந்திருக்கார்கள், அதிமுக காரர்கள் இறந்திருக்கார்கள், பாமக காரர்கள் இறந்திருக்கார்கள். மொழி போற எல்லா கட்சியிலையும் அண்ணாமலை செங்கல் சாம்பர்னே ஒன்று போட்டுக்கிறதா சொல்றாங்க. பெரிய லெவலில் இடத்த வாங்கி அந்த இடத்துல இவருடைய உறவினர்கள் மூலியமா அந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 110 ஏக்கர் சொல்றாங்க. இதில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இப்பொழுதுதான் அவர்களுடைய சின்னத்தை கையில் எடுத்திருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்களுடைய விளையாட்டை அந்த கட்சியின் மீது முழுமையாக விளையாட ஆரம்பியிருக்கார்கள். இந்த பரமபதத்தில் ஏற்கனவே 8ஆ போன அதிமுக 16ஆ போகுமோ 32ஆ போகுமான்றது எனக்கு தெரியல. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பழ செல்வகுமார் அவர்களான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒருவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்கிறீங்க. காவல்துறை சார்பில் மாவு கட்டெல்லாம் போடப்பட்டு உள்ளே போகிற காட்சிகள்லாம் காமிச்சாங்க. அரசு கொஞ்சம் மெத்தனமாக இருந்திருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமகன்னு எல்லாரும் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? உண்மையிலே இது ஒரு துன்பகரமான சம்பவம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசு துரித நடவடிக்கையில் இறங்கி குற்றவாளிகளை கைது செய்திருக்கு. அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். குற்ற வழக்கு விசாரணை இருக்கிறதுனால அதில் நான் மேற்கொண்டு கருத்து சொல்லலை. பட் ஆனால் பாதிக்கப்பட்டவரால் குற்றம் சாட்டப்பட்டவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைச்சிருக்கார். இதை வைத்து எதிர்கட்சிகள் அரசின் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாங்கன்னு ஒரு பகுதியை நான் சொன்னாலுமே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் எவ்வளோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அண்ணாமலை ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் அவர் இல்லை, ஊரில் இல்லை.
ஸோ அவர் லண்டனுக்கு அரசியல் படிக்க போய் அவர் லண்டன் அரசியல் படிக்க போயிருந்தார். அவர் போன டைமில் அவர் எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவர் முற்றிலுமாக மறக்கடைக்கப்பட்டிருக்கார். மக்களை நினைவு கூறுவதற்கும் தன்னுடைய வழக்கமான அரசியல் ஸ்டண்ட் அவர் எப்பொழுதுமே பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டாக இதை பார்க்குறேன். பட் அது மட்டுமே காரணமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை, நீங்கள் ஸ்டண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பொதுஜன மக்கள் மத்தியில் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா திமுக இதை மடைமாற்றம் பண்ணிடுவாங்க, இது வந்து மேற்கொண்டு விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, செருப்பு போடாமல் நடக்கிறாருன்னா ஒன்று, எதுக்குப்பா இதை பண்ணுறாருன்னு மக்கள் கேள்வி கேட்பான். அப்போ இந்த பிரச்சனையை வந்து மறக்க மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை மக்களுக்காக இதை பண்ணுறாரு, திமுக ஆட்சியை அகற்றும் வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடலாம் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது பிஜேபியில் இருக்கிறவங்க கேட்டாங்க. நீங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்க யார் கேட்டாங்க? அண்ணாமலை கேட்டார். அண்ணாமலை கூட யார் கேட்டா? அந்த கட்சியில் அண்ணாமலையை தவிர நிறைய தலைவர், ஈவன் அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல சாட்டையில் ஒரு ட்ராமா பண்ணாரோ அதுவே ஒரு பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவர் கலந்துக்கிட்டாரா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்கள் யாராவது இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டாங்க? வானதி யாரும் அங்கே இல்லை வானதி இல்லை, எச்ராஜ் இல்லை, நயினார் நாகராஜேந்தர் இல்லை, இந்த கட்சியில் பேர் அறியப்பட்ட பொன்னார் இல்லை, எல் முருகன் இல்லை, யார் வேணால் இப்போ பதவிகளில் இருக்கக்கூடிய காந்தி இல்லை, யார் வேணால் வச்சுக்கோங்க. இந்த கட்சியில் பாஜக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களோ மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்களோ இல்லை. ஏன் அதை கொஸ்டின் பண்ணுறீங்க? இல்லைன்னு இது வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறாருன்னு நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அண்ணாமலை தன்னை காத்து கொள்ளுற மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எப்பொழுதும் ஈடியை வச்சு என்ன இன்கம் டேக்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் ரைடு பண்ணுவோம், அவங்களுடைய ஒரே ஸ்டாண்டர்ட் ட்ரெண்ட். அது இவ்வளோ நாள் எதிர்கட்சிகள் பக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தன்னுடைய சொந்த கட்சிக்காரனான அண்ணாமலையினுடைய சொந்தக்காரங்க வீட்டிலேயே ரைடு, அண்ணாமலை மனைவி சம்பந்தப்பட்ட பெங்களூர் இல்லங்களில் ரைடு, அவர்களுடைய உறவினர்கள் மேலே ரைடு. இந்த ரைடு சம்பவங்களை மறக்கிறதுக்கு அவர் எடுத்திருக்கிற உத்தி தான் இந்த சாட்டை அடித்து ட்ராமா, செருப்பு போடாமல் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எடுத்துக்கிறது. அவர் செய்யக்கூடிய முதலீடுகள். முதல்ல மத்தியில் இருக்கிறவங்க இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எண்மல் மக்கள் யாத்திரை ஏதோ ஒரு யாத்திரை போனார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கினான்ற ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே உங்கள் பெட்டியிலே சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அப்படி வாங்கப்பட்டக்கூடிய பணத்தை அவருடைய மனைவி மூலியமாகவும் அவருடைய உறவினர்கள் மூலியமாகவும் ரியல் எஸ்டேட்லையும் திண்டுக்கல், கோவை போன்ற பகுதிகளில் நிலமாக வாங்கி போட்டிருக்காரு. இது ஆதாரமாக மத்திய அரசு கிடைச்சதுக்கு அப்புறம் இவர் சம்பந்தப்பட்ட அந்த சத்திரப்பட்டி செந்தில் ஆகட்டும், இவருடைய உறவினர் நெருங்கிய உறவினர் சிவகுமார் ஆகட்டும், இவர்கள் வீட்டுக்கெல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ், மாநிலம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தியில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் இவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அங்கே போய் அவர்களை வருமான வரி சோதனை செய்து அவர்களிடத்துல இவர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கிறதா தேடுறதா கேள்வி. இப்போ இந்த நபர் நீங்க சொன்ன சத்திரப்பட்டி செந்தில் இவங்கலாம் யாரு? இவருடைய உறவினர்கள், சிவகுமார் ஆகட்டும் இவருடைய நெருங்கிய உறவினர்கள். இவர்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் சோதனை நடந்திருக்கு, பெங்களூர்ல நடந்திருக்கு. இவருடைய மனைவி அகிலா சம்பந்தப்பட்ட உறவினர்கள். இப்படி இவர்களுடைய அண்ணாமலைக்கு வச்ச டைரக்ட் அட்டாக் அது. அதிலிருந்து அண்ணாமலை தப்பித்துக் கொள்வதற்கும் தன்னுடைய பாஜக மாநில தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஸ்டெண்ட் எடுக்கிறார். தலைவர் பதவி ஒரு வெங்காயன்றாருங்க அவர். இதெல்லாம் ஒரு வெங்காய பதவி. அவர் அதாவது அவர் யூஸ் பண்ண எந்த அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையும் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல நான் இல்லை. அவர் யூஸ் பண்ண வார்த்தையை கூட திருப்பி சொல்கிறதுக்குங்க. 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் 2 பேர்களையும் ஒருமையில் பேசுகிறாரு. வாயா போயா, எனக்கு உண்மையாகவே அது தெரியல. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அழகு இல்லை, அது அழகு இல்லை. ரெண்டாவது, அவர் யூஸ் பண்ண எந்த அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளாகட்டும் அதெல்லாம் சொல்லவே கூடாது. பொதுவெளியில் குழந்தைகள் பார்க்குற இடங்கள், அவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசுகிறாரு. நீங்கள் டாக்ஸுன்னு கேட்குறீங்க, எம்முன்னு கேட்குறீங்க, வடக்கு தெற்கு. ஏங்க ஒருத்தன் தன் கட்டிய வரியை நான் இப்போ இந்த தேசத்துக்கு நான் இந்த தமிழ்நாட்டில் நான் வரி செலுத்துகிறேன், எனக்கு அதுக்கான வரி திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதையும் இதையும் கொண்டாந்து எங்கே முடிச்சு போடுறாரு? எனக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டதை எங்கே கொண்டாந்து முடிச்சு போடுறாரு? எனக்கு வரக்கூடிய வரி பாக்கிகளை கொடுங்கன்னு சொல்றது ஒரு மாநில அரசோட கடமை இல்லை. இது எப்படி கொச்சைப்படுத்துறாரு? ஒரு மூத்த அமைச்சர்களை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சமாவது வேணாம். பெண்களுக்காக நான் போராட வந்திருக்கேன், எனக்கு பெண்களுக்கான ஒன்று என்னால் தாங்கிக்க முடியலன்னு அந்த பெண்கள் பற்றிய முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பொதுவெளியில் பேசினது அண்ணாமலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீக் ஆனதை பத்தி என்ன பேசுறாரு? எஃப்ஐஆர் லீக் ஆனது குறைந்தபட்ச பேருக்குங்க. அதை பொதுவெளியில மைக்கு போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு எவ்வளவு கொச்சைப்படுத்து அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்க முடியுமோ விமர்சிச்சது அண்ணாமலை. அண்ணாமலை மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த எஃப்ஐஆரை படிச்சு காட்டினது அண்ணாமலை, வேற யாரும் படிச்சு காட்டல. அது லீக் ஆயிருக்கு, அது எல்லாருக்கும் போய் தெரிஞ்சிருக்குமானது இல்லை. ஆனா அது ஒரு காட்சி ஊடகம் வழியா அத்தனை மைக்குகளை வச்சுக்கின்னு அத்தனை பத்திரிகையாளர்களை கூட்டி அந்த பொண்ணை
இன்ச்சு இன்ச்சா அவர்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தினது அண்ணாமலை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது தன்னை காத்துக்கொள்றது. நான் வந்து சவுக்கால அடிச்சுக்கிறேன், அடிச்சுக்கிட்டாரு, 8 அடி அடிச்சுக்கிட்டாரு. ஏங்க என்னங்க சவுக்கால அடிச்சுக்கிறது? நான் ஒரு மாடு வச்சிருக்கேன், என் மாடு கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு பட்டு நூல்ல போடுவேன், மூக்கு அறுத்துருன்னு சொல்லிட்டு பட்டு நூல்ல போடுவாங்க. நீங்கள் மாடை நீங்கள் ரெகுலராக மாடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மூக்கு அறுத்துருன்னு சொல்லிட்டு பட்டு நூலில் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு மூக்குனாங்க இருக்கணும். அந்த பட்டு நூலில் நெஞ்ச இதுங்க அது வலிக்கவே வலிக்காது. வலிக்காதா? நல்லா தேடி பிடிச்சி அவங்க எடுத்துட்டு வந்தாங்களே, இன்னொருத்தன் தேங்காய் நாரில் அதில் அடிச்சுக்க வேண்டியதானே. இந்த மாட்டுக்கு இந்த மூக்குனாங்கயிறு அந்த கண்ணுக்குட்டி கட்டுவாங்கல்ல, ஒரு சின்ன பட்டு நூல், அது பேரே பட்டு நூல் கயிறு தான், மூக்குனாங்க இருக்காரு. அந்த பட்டு நூல் கயிறை திரிச்சு அதில் அடிச்சுக்கிறார். ட்ராமா இது, முழுக்க முழுக்க ட்ராமா. செருப்பை தூக்கி காட்டுறது, உணர்வே இல்லைன்றீங்களா? எந்த உணர்வு எங்க பதட்டத்தில் வளர்றாருங்க. அந்த பேட்டியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நானும் குப்பை கொட்டியிருக்கிறேன் போலீஸ் இல்லைன்னு. எவனா சொல்லுவானாங்க? அதுதான் உண்மை. அவர் பதட்டத்தில் உண்மையை சொல்கிறார். நீங்கள் அந்த பேட்டி எடுத்து பாருங்க. நான் போலீஸில் 9 வருஷமாக குப்பை கொட்டினேன்றார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இவன் 9 வருஷமாக இவர் வந்து காவல்துறையில் குப்பை தான் கொட்டிக்கிட்டு இருந்தார். இவர் வேலை செய்யலை. அவர் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன், குப்பை கொட்டுற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். நீங்கள் அதுக்கு அந்த பேட்டியினுடைய பதட்டத்தை எல்லாம் நீங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாரும் என்ன மாதிரியே வந்து வாசலில் வந்து சாட்டையில் அடிச்சுட்டு போராடுங்கன்னு, பின்னாடி இருக்கிற பேட்டியில் அவங்கவுங்க முன்னாடி தனித்தனியாக வாங்க, என்ன நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஒட்டு மொத்தமாக ஒரு உணர்ச்சி வசத்தில் எதையோ ஒரு மறைக்கிறதுக்கு கடகடன் செஞ்ச விளையாட்டு தான் அது. பேட்டியை சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அவருடைய மேலே மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் இவரை மாற்றணும்னு ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை தடுக்கிறதுக்காகவும் இந்த ஒட்டுமொத்த திசைகளை மடைமாற்றத்துக்காகவும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இல்லை, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், அந்த பொறுப்பில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும், ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா, துணைவேந்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அவர்களை நோக்கி கேள்வி போயிடக்கூடாதுன்னு மடைமாற்றம் பண்ணுறாரா அண்ணாமலைன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடுன்னா, உங்கள் கருத்து என்ன? அதாவது வந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக அரசால் நடத்தப்படுகிறது. தவறுகள் நடந்திருக்கு. எங்கே தவறு? இப்போ தமிழ்நாடு முழுக்க குற்றச்செயல்கள் அங்கூற்றும் இங்கூற்றுமா டெய்லி அதுக்கு தான் காவல்துறை இருக்குது, அதை கைது பண்ணுறவங்க இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் சொல்கிற மாதிரி போய் இதில் நேராக கொண்டு போய் ஆளுநரை கொண்டாந்து இதில் இணைக்கிறதுனால ஆளுநருக்கு தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிறைய வேலை இருக்குது, உரிமை இருக்குன்ற வாதத்தை நான் மறுக்கிறேன். இது எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கிட்ட இருக்கிற இடம். தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி வீடியோவை வச்சு இது பண்ணுறாங்கன்னு, வீடியோவை வைத்து ஆதாரமாக வைத்து இவர் செய்த பொருளையை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதே அண்ணாமலை ஒரு பெண் மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு வாக்குமூலத்தை வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மத கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணார். அன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாக்களுமே எல்லாரும் ஐயோ பாருங்க மத மாற்றத்தை பண்ணுறாங்க, ஒரு பிள்ளைய செத்து போச்சு விஷம் குடிச்சின்னு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? அந்த வழக்கில் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பிரச்சனையினால தான் அந்த பொண்ணு மருந்து குடிச்சு இன்னைக்கு அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த அவங்க சகோதரி அவங்க அதில் குற்றம் இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு? அன்னைக்கு தேதிக்கு அவருடைய பேச்சை நம்பியிருந்தா எவ்வளோ பெரிய மத கலவரம், இந்த ஊரில் மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு தன்னாலான எல்லா முயற்சியும் எடுத்தார். இப்பயும் கிட்டத்தட்ட இதை ஒரு சாக்கா வச்சு முருகனோட முயற்சி பண்றது, முருகனுக்கு நான் வேண்டுதல் இருக்கிறாருன்றாரு, ஜோசியர் சொன்னாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது வந்து எந்தவித கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் தப்பு செய்கிறவன் எந்த கடவுளையும் நம்ப மாட்டாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி என்ன, நான் இருக்க தனிப்பட்ட என்னுடைய கொள்கையில் நான் செல்வகுமாரா, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எனக்கு. ஆனால் பழி பாவங்கள் மீது நம்பிக்கை இல்லைனாலும் ஒருத்தருக்கு தெரிந்து தவறு செய்ய மாட்டேன். கடவுள் நம்பிக்கைன்ற பேரில் இவர் நடிக்கிறார்ல, இவன் எல்லா கெட்ட வேலையும் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், இவர் எல்லா திருட்டு வேலையும் பண்ணக்கூடத்துக்கு தயாரான ஆள் தான் அண்ணாமலை. அதுக்கு கடவுளை கொண்டு போய் முயற்சி போடுவார், மதத்தை கொண்டு போய் முயற்சி பண்ணுவார். உண்மையே நீ வந்து அந்த பெண்களுக்காகனா இதே குஜராத் கோடு செஞ்சு பெல்கிஸ் பானு வழக்கில் என்ன ஆச்சு? அவர்கள் பார்ப்பனர்கள்ன்றதுக்காகவே அவர்களுக்கு அன்னைக்கு நீ போய் அவர்களுக்காக போராடினியா? காஷ்மீரில் ஒரு சின்ன குழந்தைய உங்கள் கட்சிக்காரங்க பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய அவர்களை ஆதரித்து உங்கள் கட்சிக்காரர் 2 பேர் அமைச்சர் கொடி வச்சுட்டு போராடினால, அன்னைக்கு நீ எங்கே போன? இன்னைக்கு வந்து யாராவது திமுக காரன் வந்து போராடுறானா, இதை நியாயம் பேசுறானா? எங்கேயாவது வலைதளத்திலோ இல்லை அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இது வந்து சரின்னு பேசுனாங்களா? நீ தான் பேசுற. அன்னைக்கு உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கொடி பிடித்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டுட்டு அவர்களுக்கு நியாயத்துக்காக போடலாங்க. அன்னைக்கெல்லாம் எங்கே போச்சு? மணிப்பூரில் என்னாச்சு? மணிப்பூரில் அத்தனை பெண்கள் மக்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நிர்வாணமாக எடுத்தாங்க. அன்னைக்கு நீங்கள் போராட வரலையே. அப்பெல்லாம் மௌனம் சாதித்த அண்ணாமலை பெண்களுக்கு எதிரான இவ்வளோ மிகப்பெரிய குற்றங்கள்லாம் நடந்தப்ப மௌனம் காத்த அண்ணாமலைக்கு திடீரென்று எங்கிருந்து வருது? இது தனிப்பட்ட அவருடைய பிரச்சனை. ஸோ அவருடைய பர்சனல் பிரச்சனைக்காக தான் இதை வந்து ஒரு பகடைக்கையாக பயன்படுத்தி நிச்சயம் அவங்க கட்சிக்காரங்களே அதை ஆதிக்கலைங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ மத்திய அமைச்சர்களோ இதை யாருமே அதை சீண்டவே இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் தனியாக பேசுகிறாரு.
ஏன்னா சொல்லி வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாரு. நிறைய மீம்ஸ் பார்த்தேன், சிரித்து சிரித்து ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியல் கொடுத்துருக்காரு. அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல, பட் உணர்வுபூர்வமாக தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய போராட்டங்களை இந்த நாட்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்க. அது இங்கே நடந்திருக்கு, பக்கத்து தேசங்களில் நடந்திருக்கு, பல வெளிநாடுகளில் நெல்சன் மண்டேலா ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், திலீபன் ஆகட்டும், தமிழக மக்கள் மிகவும் உணர்ச்சியோட முத்துக்குமார் ஆகட்டும், எத்தனையோ திமுக காரர்கள் இறந்திருக்கார்கள், அதிமுக காரர்கள் இறந்திருக்கார்கள், பாமக காரர்கள் இறந்திருக்கார்கள். மொழிப்போற எல்லா கட்சியிலையும் இவரை மாதிரி ஒரு நாடகம் நடத்த மாட்டாங்க. நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது, செருப்பை தூக்கி காட்டுறது, அந்த அடிச்சுக்கிறது. செருப்பு போடாம கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு பகடி பண்ண விருப்பம் இல்லை. இது வந்து என்ன அடுத்த டிபேட் கொண்டு போயிருக்குன்னா, பத்திரிகையாளர்கள் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான இஷ்யூவை பத்தி பேசாம அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, அதோடைய எப்படி பாதுகாப்பு வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுபடு பொருளாக மாற்றாம அண்ணாமலை தன்னை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ இது திட்டமிட்ட திசை திருப்பு முயற்சின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை அப்படி தான் பார்க்குறீங்களா நீங்கள்? முழுக்க அதுதான் திசை, அதுதான் நான் என்னோட சொல்கிறேன். இது வந்து மத்தியில் இருக்கிறவங்க இவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க, இவர் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காரு, இவர் யார் மூலியமாலாம் வசூல் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி நிலவணிகம், ஒரு செங்கல் சூளை ஏதோ ஒன்று திண்டுக்கல் பக்கத்தில் போட்டிருக்காங்க, அண்ணாமலை செங்கல் சாம்பர்னே ஒன்று போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. பெரிய லெவலில் இடத்த வாங்கி அந்த இடத்துல இவருடைய உறவினர்கள் மூலிமா அந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 110 ஏக்கர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் குற்றச்சாட்டாக கொஞ்ச நாள் தாங்க நான் சொல்கிறேன். அவருடைய உறவினர்கள் அந்த யார் பேர்ல அந்த மத்திய அரசினுடைய இன்கம் டாக்ஸ் வந்தாங்களோ அவர்களாம் இவர்களுடைய உறவினரா? இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. நான் சொல்றேன் அவருடைய உறவினர்கள், நான் சொல்றேன் இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. அவர் தலைவர் பதவிக்கு வேட்டு வந்ததுனால அப்படி பேசுற மாதிரி பண்றீங்க. நிச்சயமா அவருடைய தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்ததனுடன் தான் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காருன்றத மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய ஆட்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ன பிறகு அதை மடைமாற்ற அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை. அதனால தான் அவருடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்களும் மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்களும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் தனியாக நின்று காற்றுல சாட்டா சுற்றிட்டு இருக்கார். தனித்து விடப்பட்டிருக்காரு. அவர் புறக்கணிச்சிட்டாங்க அவங்க ஆளுங்களாம். இப்போ அடுத்து செருப்பு இல்லாமல் போடுவார், அடுத்து வேலு குத்திக்குவார், காவடி இழுப்பார். என்னத்தையாவது பண்ணட்டும், காமெடி தானே, பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நீதிமன்றம் வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து அந்த பெண்ணுக்கு எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக நீங்கள் வந்து இழப்பீடு கொடுங்க, அந்த பெண்ணுடைய கல்வித்தொகையை முழுவதும் ஏற்றுக்கொள்ளணும் அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் ஆணையர் அருண் அவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே தகவலை வந்து வெளியில் சொல்லிட்டார் ப்ரெஸ் மீட்டில். அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டத்தை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குன்ற விமர்சனம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் திமுக அரசு மேலே. அதாவது வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை உடனடியாக துரிதமாக அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு அவர் 2 காரணம் சொல்லியிருக்காரு. ஒன்று, அந்த இதுலேருந்து இடைப்பட்ட காலத்தில் அந்த டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் ஒரு காப்பி கொடுப்போம், அந்த காப்பியிலேருந்து அவங்க யாராவது ஒரு சைடு லீக் பண்ணியிருப்பாங்க. அதை காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது எந்த இடத்துலேருந்து அந்த லீக் ஆச்சு 14 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 14 பேர் யாரெல்லாம் டவுன்லோட் போட்டாங்களோ அவங்களோட ஓடிபி வச்சு அது என்னன்றதை அதை கண்டிப்பாக அவர்கள் மேலே அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை. மத்திய அரசு வந்து இந்த நிர்பயா ஃபண்டுன்றது வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடியதில் சிசிடிவி வைக்கிறதுக்கோ இல்லை வந்து கல்விக்கூடங்களில் பொதுவாக பெண் பாதுகாப்புக்காக இந்த பணத்தை செலவழிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்ததை நாங்கள் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்க போகிறோம். இதில் வந்து காவல்துறை மெத்தனமாக இருந்ததுன்ற அவருடைய குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுக்கிறேன். அப்படி இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பாமக தலைவர் நிறுவனர் ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் குற்றவாளிகள் தாங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியான சம்பவங்கள், நீதிமன்ற வாசலில் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணுறது, பள்ளிக்கூடத்து வளாகத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு காதலன் போய் வெட்டி கொலை பண்ணுறது, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியான குற்றச்சம்பவங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, இது அரசுக்கு நெருக்கடியாக மாறலையா உங்களுக்கு? அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து தொடர்ச்சியாக அந்த வழக்கில் இருக்கிற 90-95% குற்றவாளிகள் தேடி மூல காரணமாக இருந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய குடும்ப தரப்புலேருந்து இப்போ அவங்களே எந்த கோரிக்கையும் வைக்கல. அவங்களே அது நிறைவாக இருக்கிறதுனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுமே கூட அதை கோரிக்கையாக வச்சுருந்துருப்பாங்க. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில் அங்கொன்றும் இங்குமொன்றுமா குற்ற செயல்கள் நடக்கிறது. அது உடனுடனே கவனத்தில் எடுக்கப்படுகிறது. குற்றவாளிகளோட தொடர்பு இருக்காருன்னு அண்ணாமலை சொல்கிற மாதிரி விஷயங்களை நான் அதை ஒத்துக்க மாட்டேன். திமுக அமைச்சரோட துணை முதலமைச்சருடைய ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. நான் சொல்கிறேன், என்னை பார்க்க வரக்கூடிய நபர்களாகட்டும், நிறைய நபர்கள் வராங்க, நிறைய கட்சிக்காரங்களும்
எடுப்போம், புகைப்படம் கட்சி இல்லாதவங்க கூட வருவாங்க. இன்னைக்கு வந்து அதாவது வந்து முன்பு இருந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோன்றது உங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். இப்போ நம்ம 2 பேரும் தெரியாமல் இருக்கிறது பின்னாடி கூட எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த புகைப்படத்தை நான் பார்க்கும்போது அண்ணன் உதயநிதி அவர்கள் நடந்து வராரு, இவர் இந்த சைடு நிற்கிறாரு. அதுவும் பார்த்தேன் அமைச்சரோட கை கொடுக்குறாரு. அமைச்சராக இருக்கிறவ அவர் டெய்லியும் எத்தனை பேரை சந்திக்கிறாரு, லட்சக்கணக்கான பேர் அவர் சந்திப்பார். அண்ணன் மாசுவை பொறுத்த வரைக்கும் அவர் காலைல ரன்னிங் ஓடும்போது அவர் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவர் கை கொடுப்பார். ஸோ அதை நான் ஒரு இதுவாக தான் பார்க்குறேன். அதற்காக இவர்களைப் போல நேரடியாக குற்ற வழக்குகளில் குண்டாஸில் இருக்கக்கூடிய டாப் A1 கிரிமினல்களை கட்சியில் பதவி கொடுத்து யாராவது இங்கே வச்சுருக்காங்களான்னு அண்ணாமலையை சொல்லுங்கள். இன்றைக்கி அவர் கட்சியில் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். சென்னையை சுற்றியுள்ள புறநகர்களையும் சென்னையிலையும் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரவுடி, A+ ரவுடி எல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறான்றதை அவருடைய பார்வையிலே விட்டுறேன். அதனுடைய புகைப்படங்கள்லாம் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னா அண்ணாமலை தாராளமாக விட்டு அவர் அவனா எல்லாரையும் வாங்க வாங்க என் கூட சமூக நீதி பேச வாங்கன்றார். சமூக நீதி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு தரமான ஆள் வேணும்ல. இவர் கூட போய் நாங்கள் சமூக நீதியோ இந்த மாதிரி விஷயங்களை பேச முடியுமா? ஒரு போலியான மனிதர் அவர். நிறைவாக ஒரு கேள்வி, முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலுமே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 200ல் நம்ம கண்டிப்பாக வெல்லணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. ஏன் 34 விட்டீங்க, 234 சொல்ல வேண்டியது தானே? ஏன்னா அதிகமாக வெல்லுவோன்ற அவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட எப்படி இருக்கிறீங்க? அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எங்களுடைய எத்தனை 200க்கும் அதிகமான தொகுதிகள், 200 தொகுதியை வெல்லணும், 200க்கும் அதிகமான தொகுதிகளை டார்கெட் 200. ஆமாம், டார்கெட் மேலே மோடி 400 சொல்கிற மாதிரி நீங்கள் 200 சொல்கிறீங்க. இருக்கலாம். 230 நான் சொல்கிறேன், 234 வெல்லுவோம் கட்சியினுடைய ஒரு தொண்டராக சொல்கிறேன். அதனால் வந்து 200க்கு மேலுன்றது தலைவர் வைத்த ஒரு இது. அது அந்த எண்ணிக்கை கோல், அந்த கோலை வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட எங்களுடைய மக்கள் சாதனைகளும் மகளிருக்காக இந்த அரசு செய்த சாதனைகள் இந்த அரசை மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டு அரிய நிலை ஏறிய வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் இப்போ ஒரு ஒருங்கிணைற மாதிரியான ஒரு போக்கு பார்க்குறோம். நியூ ஃபோர்ஸஸ் உள்ள வராங்க. விஜய் போன்ற நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யங் ஃபோர்ஸ்லாம் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்களோ திமுக? நிச்சயமாக கிடையாது. அதாவது இது விஜய் அவர்களுடைய வருகை வந்து மற்றவர்களை தான் கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்க உரிய எங்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை. அவர் வந்திருக்கிறார். அவருடைய இன்னும் கொள்கை பிரகடனம் சொல்லவில்லை. அவருடைய கட்சி சொல்லிட்டாரு. இல்ல, அதான் சொல்லியிருக்க. பெரியார், அம்பேத்கர், அப்புறம் வந்து அஞ்சலை அம்மாள், காமராஜர், சாம்பார், மீன் குழம்பு, மட்டன் சால்னா எல்லாத்தையும் கலக்கிட்டாரு. பெரியாரை சொல்லுகிறார், பெரியாரை சொல்லிவிட்டு அதிலேயே வந்து சொல்லுகிறார். அதில் இருக்கக்கூடிய கடவுள் மதிப்பை வந்து எனக்கு சொல்லட்டும், முழுமையாக அவர் வந்து களத்துக்கு வரட்டும். களத்துக்கு வந்து மக்களுடைய ஆதரவை ஒரு எலெக்ஷன் நின்னா தான் அவருடைய செல்வாக்கு என்னன்றது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். வரட்டும், அதுக்கான காலம் இருக்கிறது. அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அவர்களுடைய வாக்கு வங்கியிலிருந்து விஜய் ஏதாவது கொண்டு போவாரோன்ற சந்தேகம் இருக்கலாம். திமுக வாக்கு வங்கியை உடைக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி இளைஞர்கள் அங்கே போக மாட்டாங்க. இல்லை, நிச்சயமா கொள்கை சார்ந்து சுயமாக சிந்தித்து கொள்கை சார்ந்து இயங்குகின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முதல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை எங்களுக்கு ஒரு தெளிவான சித்தாந்த பார்வை இருக்குது. இது சித்தாந்தத்தின் வழி கூடிய கூட்டம். இது வந்து ஒரு ஃப்ரெஜைலாக அப்படி நாளைக்கு பார்த்த உடனே பிரிஞ்சு போய் ஒரு கவர்ச்சியில் ஒரு நடிகர் பின்னாலேயோ இல்லை ஒரு வேறு மாற்று கட்சிக்கு போகிறதோ அவ்வளோ எளிதாக நடக்காது. நாளைக்கு இதை விட ஒரு சிறந்த கொள்கையாகவோ இல்லை ஒரு சிறந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்கும் போது வேணால் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் போகலாம். இன்றைக்கி அவர் வச்சிருக்கிற ஒரு அஜெண்டாவில் எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் உங்கள் கூட்டணியிலேருந்து போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு தோற்றம்லாம் இருக்குது. நம்மளை நோக்கி யாராவது நம்ம நோக்கி வரலாம் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளவன் நேரடியாக வந்து அவர் குறித்து பேசுகிறாரு. உங்களுடைய அழுத்தம் இருக்குது, திமுகவோட அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. ஓகே, திமுகவுடைய அழுத்தம் அதாவது வந்து விஜய் சொல்கிறாரு. அவர் சொன்னது அண்ணன் திருமா வந்து தெளிவாக தொடர்ச்சியாக அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றாரு. கூட்டணியை வந்து இல்லை கட்சியை விட்டு எல்லா கட்சியிலும் எல்லாரும் போவாங்க. அந்த கட்சியில் அவர் வந்தார் ஆதவ அர்ஜுனா, அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு. அவர் எந்த கட்சிக்கு போகிறாருன்றதெல்லாம் தெரியாது. பட் விடுதலை சிறுத்தைகள்ன்றது நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக அந்த அவரை பார்த்துட்ருக்கேன். தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டேன். அவருடைய சித்தாந்தம் என்ன, அவர் யார் கூடலாம் போக மாட்டார்ன்றது தெரியும். அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. எங்களுடைய ஒரு 80-90% சித்தாந்தத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு தோழமை கட்சி அது. அது வந்து நாளைக்கு காலையில் அவங்களுடைய கொள்கைகள்லாம் விட்டுட்டு யார் கூடயும் போவாங்களான்னா போக மாட்டார்கள். அதை அண்ணனும் தெளிவுபடுத்தி விட்டார்,
நாங்களும் தெளிவுபடுத்தி சாஃப்டா தானே அணுகிறாரு விஜய். உங்களுக்கு கூட நீங்க கூட விஜயை வந்து பொருட்டா நினைக்கல, ஆனா அவர் சாஃப்டா அணுகிறாரு. மேபி இன் ஃபியூச்சர்ல ஒரு அதிமுக கூட பிடிக்கலான்ற அளவுக்கு. அதாவது நீங்கள் அவர் அண்ணனுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியிலேருந்து இதற்கு முன்னால் நிறைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர் கட்சியில் எம்பியாக இருந்தவங்க இந்த கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் அவர்கள் கட்சியில் முன்னாள் பொறுப்பில் இருந்தவங்க. முன்னாள் இல்லை, அது நான் பேர் வேலை சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஆமாம், அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து தடாபரி சேமையை வெளியே அனுப்பும் போதாகட்டும், இல்லை வந்து செல்வ பிறந்தகை வெளியேறிய போதாகட்டும், இல்லை இன்னைக்கு ஆதவ அர்ஜுன வெளியே போகிறோம், அவர் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்காரு. அவருடைய இயல்பே வந்து ஒரு அணுகுமுறையே அப்படிதான். அவரை போய் தடாலடியாக அவர் இனத்துக்காக ஒரு பிரச்சனை வரும்போது அது பொங்கி எழுவார். மற்ற சமயங்களில் அவர் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்திருக்கார். அவர் கட்சியை விட்டு பெரிய ஆட்கள் வெளியில் போகும்போது அவர் இதே மாதிரி நடவடிக்கை தான் நான் எடுத்ததை கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறேன். அதனால் அவருடைய நடவடிக்கை இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் கூட்டணியில் எந்த பிணக்கும் இல்லைங்க? எந்த பிணக்கும் இல்லை. ரொம்ப இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இதே கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும். எதிர்கட்சிகள் வந்து சிதற இருக்கிறதுனால உங்களுக்கு பிளஸ் நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகளே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதிர்கட்சிகள் இல்லைன்ற அதிமுக 65 எம்எல்ஏ இருக்காங்கன்னா, பிஜேபி வந்து ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாங்க, விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, இவங்க எல்லாருமே நீங்க வந்து எதிர்கட்சி தானே பார்க்கணும். பாமக இருக்காங்க. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இப்பொழுதுதான் அவர்களுடைய சின்னத்தை கையில் எடுத்திருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்களுடைய விளையாட்டை அந்த கட்சியின் மீது முழுமையாக விளையாட ஆரம்பியிருக்கார்கள். இந்த பரமபதத்தில் அண்ணன் ஏற்கனவே 8ஆ போன அதிமுக 16ஆ போகுமோ 32ஆ போகுமான்றது எனக்கு தெரியல. எதிர்கட்சிகளே இல்லைன்றீங்க உங்களுக்கு? எதிர்கட்சிகள் இருக்கணுன்றது தான் ஜனநாயகம். அப்பதான் ஒரு ஆளுங்கட்சிக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எதிர்கட்சிகளை ஒழிக்கணும்னோ அழிக்கணும்னு நினைக்கல. அவர்கள் அழிந்து போவதற்கு அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகளை ஒன்றிய அரசு எடுத்து வச்சிருக்கு. அதை வச்சு அவர்களை மிரட்டுறாங்க. அவர்களை வேற வழி தெரியலாமல் ஒன்றா இருந்த அதிமுக 4ஆ மாறிச்சு. இன்னைக்கு மீண்டும் சின்னத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசு அவர்கள் மேலே அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகுது. இப்போ 4ஆ இருக்கிற அதிமுக எத்தனையா மாறப்போகுதுன்றது தெரியல. அதனால் எதிர்கட்சிகள் இல்லைன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய பலவிதமான கேள்வி ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமாக பதில்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.